ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டுக்காலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரணும். அடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு 10 விசில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.